பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே குற்றங்கள் குறையாது. குற்றவாளிகளும் தகுந்த தண்டனை பெறக்கூடிய வாய்ப்பே இருக்காது. எப்பவுமே இந்தியால இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதுக்கு காரணமா பாப்புலேஷன் அது இதுன்னு பல காரணங்கள வைப்பாங்க. ஆனா அதுல ரொம்ப வேலிடான ஒரு இது பார்த்தீங்கன்னா, குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய ஆட்களே பாலிசி மேக் பண்றவங்களா இருக்கும்போது, கண்டிப்பா குற்றங்கள் குறையாது. தண்டனைகளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. இன்னும் 2 நாள்ல தேர்தல் இருக்க போகுது. இங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. எல்லா கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாருமே அஃபிடவிட்லாம் தாக்கல் பண்ணாங்க. நம்ம கூட என்ன சொத்து விவரம், என்ன கிரிமினல் அஃபேர்ஸ் இருக்குன்ற எல்லா விவரங்களையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 157 கேண்டிடேட்ஸ் மேல கிரிமினல் வழக்குகள் பதிவு படப்பட்டிருக்கு. அதுவும் கிரிமினல் வழக்குகள்னு வரும்போது சில வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சட்டத்த மீறி கூட்டம் கூட்டுனாங்க. சட்டத்த மீறி அந்த இடத்துல கூட்டம் கூட்டி பேசினாங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டீஸ் சேதப்படுத்துனாங்க. இந்த மாதிரியான வழக்குகள் சில பேர் மேல இருந்தது. ஆனா இந்த 157 பேர் மேல கிரிமினல் வழக்குகள்னு பார்க்கும்போது சாதாரண வழக்குகள் கிடையாது. ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸ்னு பார்க்கப்படக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அட்டெம்ப்ட் டு மர்டர் கேசஸ், அதே மாதிரி கரப்ஷன் இப்படிப்பட்ட வழக்குகள்ல இன்வால்வ் ஆன வேட்பாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல மட்டுமே போட்டி போட போறது கிட்டத்தட்ட 157 பேர் இருக்கிறாங்க. சோ இப்படி இந்த பாலிசி மேக் பண்ணட்டும். இவங்க தான் அந்த பாலிசி மேக் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய ஆட்கள். அந்த ஆட்கள் மேலே கிரிமினல் வழக்குகள் பின்னணியில இருக்கும்போது எப்படி குற்றங்கள் சரி செய்யப்படும்? இதுவே ஒரு முரணா இருக்கே அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த பார்க்கும்போது தோணுது. சோ அதுல எந்த பார்ட்டி என்னன்னா அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், புதுசா தொடங்கின டிவிகேவா இருக்கட்டும், எல்லா கட்சி வேட்பாளர்கள் பின்னாடியும் ஒரு குற்ற பின்னணி இருந்துட்டு இருக்கு. சோ அப்படிதான் இன்றைய தமிழ்நாடு அரசியல் சூழல் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இதுல யார் நம்பர் 1 யார் ரேங்க் 1ல இருக்காங்க? எந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் மேல அதிகமான குற்ற வழக்குகள் இருக்கு? அதுல நிறைய பேர் குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய ஆட்கள் மேல ஆட்களுக்கு அதிகமான சான்ஸ் கொடுத்த கட்சி என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுல நம்பர் 1ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக. நம்பர் 2ல இருக்கிறது புதுசா ஆரம்பிச்ச டிவிகே. நம்பர் 3ல இருக்கிறது திமுக. இதுதான் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். கிட்டத்தட்ட 157 பேர் விமென்க்கு அகைன்ஸ்டாலாம் குற்ற பின்னணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இங்க அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரெஃபார்ம், அதே மாதிரி என்ஜிஓ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எம்எல்ஏக்களா இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே அவங்களுடைய எம்எல்ஏ அப்படின்ற அந்த ஒரு பதவியை கூட லூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள், அந்த குற்ற வழக்குகள்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு மேல பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வழக்குகளா இருக்கு. ஒருவேளை அந்த கேஸ் விசாரிக்கப்பட்டு அதுக்கான குற்ற தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 வருட காலம் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த 157 பேர் அப்படின்னு சொல்லி என்ஜிஓஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ அப்போ அந்த வழக்குகள்ல இருக்காங்க. அந்த வழக்குகள்ல இருக்கிறதுனால அவங்களுடைய தண்டனை காலம் வரும்போது அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா அவங்க பதவியே போயிரும்னு தெரிஞ்சுதான் கட்சிகளும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப என்ன தெரியுது? அவங்கலாம் கண்டிப்பா தண்டனைக்கு வராது. இல்ல இந்த வழக்கே விசாரணைக்கு வராது. இல்ல இந்த வழக்குல அவங்க தப்பிச்சிருவாங்க. இல்ல இந்த வழக்குல அவங்க குற்றவாளி இல்லாம கூட இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு வாய்ப்பு குடுப்போம்னு சொல்லி கட்சி குடுத்திருக்காங்களா? அப்படின்ற கேள்வியும் வருது. சோ அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாமே சீரியஸான அஃபென்ஸ் 5 வருஷத்துக்கு மேல தண்டனை இருக்கிற மாதிரியான அஃபென்ஸ்ல ஈடுபட்டதே கிட்டத்தட்ட 157 பேர் இருக்காங்க. இதுல பார்க்கும்போது ஒரு கேள்விதான் வருது. இப்போ அரசாங்க வேலைக்கு போகணும், இல்ல அரசாங்க வேலை ஒரு போலீஸ் வேலையோ இல்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி, அவங்க பின்னாடி கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால அந்த தேர்வை எழுத முடியாது. இந்த மாதிரி பொதுமக்கள் கவனமா இருந்துதான் அந்த மாதிரியான தேர்வுகளை நோக்கி எல்லாம் போற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா அந்த பாலிசி மேக் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, அந்த எலிஜிபிலிட்டியில என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கணும் அப்படின்றது போக, இந்த மாதிரி குற்ற பின்னணியில வழக்குகளோட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இங்க வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அதுவே ஒரு சாதாரண பொதுமக்கள்ல இருந்து ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா, பின்னாடி குற்ற வழக்கு இருந்துச்சுன்னா அவங்களால அந்த தேர்வுக்கு தேர்ச்சி ஆக முடியாது. அந்த வேலைக்கு தேர்ச்சி ஆக முடியாது. சோ இந்த மாதிரியான ஒரு முரணான ஒரு சூழல் தான் இன்றைக்கு அரசியல் களத்துல இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சோ எந்தெந்த கட்சியில எந்தெந்த வேட்பாளர்கள், எவ்வளவு வேட்பாளர்கள் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதிமுக தான் நம்பர் 1. அதிமுகவுல 170 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 170 வேட்பாளர்கள்ல கிட்டத்தட்ட 60 வேட்பாளர்கள் கிரிமினல் கேசஸ்ல இன்வால்வ் ஆனவங்க இருக்கிறாங்க. அது மொத்தமா பாத்தீங்கன்னா 170ல 60ன்னு பார்க்கும்போது 35% வேட்பாளர்கள் மேல ஸ்ட்ராங்கான கிரிமினல் கேசஸ் இருக்கு. அடுத்ததா திமுக.
திமுகவுல பாத்தீங்கன்னா 32 பேர் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தாவேகா. டிவிகேல 231 பேர்ல கிட்டத்தட்ட 43 பேருக்கு மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. அதுவே பாட்டாளி மக்கள் கட்சி மேல 6 பேர் மேல இருக்கு. பாஜக கட்சி மேல 9 பேர் இருக்காங்க. காங்கிரஸ்ல வேட்பாளர்கள்னு பார்க்கும் பொழுது அதுல கொடுத்திருக்க வேட்பாளர்கள் 5 பேர் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. சிபிஐல ஒருத்தர் மேல இருக்கு. தேமுதிகல ஒருத்தர் மேல இருக்கு. சோ இப்படி இந்த மாதிரி பெண்டிங் கிரிமினல் கேசஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த தேர்தல்ல போட்டி போட போறாங்க. அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகள்லயுமே வந்து ஏதாவது ஒரு ஆளாச்சும் கண்டிப்பா இருக்கிறாங்க. அதிமுக நம்பர் 1ல இருக்காங்க. சோ இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 3992 அபிடவிட்ஸ் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது கடந்த தேர்தலை விட அதிகமான வேட்பாளர்கள் மேல கிரிமினல் கேசஸ் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 404 வேட்பாளர்கள் மேல சீரியஸான குற்ற பின்னணியோட வந்து அவங்க பின்னாடி பெண்டிங் கேசஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த நபர்கள் வந்து இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 404 பேர் ஒட்டுமொத்தமா இந்த 3922 அபிடவிட்டையும் பார்க்கும்போது 404 பேர் வந்து இருக்கிறாங்க. 152 பேர் அப்படின்ற அந்த கணக்கு வந்து மேஜர் பார்ட்டிஸ் திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்ற அந்த மேஜர் பார்ட்டிஸை வச்சு பார்க்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 பேரும் மொத்தமா பார்க்கும்பொழுது 404 பேரும் இருக்கிறாங்க. கடந்த 2021 தேர்தல்ல அபிடவிட் வந்தப்போ அப்போ குற்ற பின்னணியில ஈடுபட்ட வேட்பாளர்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 207 பேர் தான் இருக்கிறாங்கன்னு ஜோசப் விக்டர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியினுடைய நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் அவங்க தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 207 பேர் தான் வந்து 2021 தேர்தலில் இருந்தாங்க. ஆனா 2026 பொறுத்த வரைக்கும் அப்படியே டபுளா இருக்கு. கிட்டத்தட்ட 404 பேர் வந்து இருக்கிறாங்க குற்ற பின்னணியோடு. அதே மாதிரி அந்த அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 31 வேட்பாளர்களினுடைய அபிடவிட்டை ப்ராப்பரா ஸ்கேன் பண்ண முடியல. அதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றதுனால 31 பேரை வந்து சரியா அனலைஸ் பண்ண முடியல அவங்களுடைய அபிடவிட் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ சீரியஸான குற்ற பின்னணிகள்னு பார்க்கும் பொழுது 60 பேர், 43 பேர், அதே மாதிரி 32 பேர் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுவே கிரிமினல் வழக்குகள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டேஜ் போட்டாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்க, இல்ல கவர்மெண்ட் அபிஷியலை மதிக்கல அப்படியெல்லாம் சொல்லி வழக்குகள் போட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில அவங்க மேல கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வழக்குகளுமே கிட்டத்தட்ட 2021 எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது 466ல இருந்திருக்கு. ஆனா இப்போ 2026 பார்க்கும் பொழுது 722 மாறி இருக்கு. 13ல இருந்து 18% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் அதிமுக தான் சார்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க தான் டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ்ல கிட்டத்தட்ட 118 பேர் மேல கிரிமினல் வழக்குகள் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டா. திமுக பொறுத்த வரைக்கும் 175 பேர்ல 70 பேர் மேல அவங்களுக்கு அகைன்ஸ்டா கிரிமினல் கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 92 கேண்டிடேட்ஸ் வந்து கிரிமினல் வழக்குகள் பெண்டிங்கோட வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது சீரியஸான அஃபென்ஸ் போக எல்லா வகையிலையும் அவங்க பின்னாடி கேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கேஸ் இருக்கக்கூடிய ஆட்கள்னு பார்க்கும்பொழுது தாவேகாவில் 92 பேர் இருக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது 40% வேட்பாளர்கள் மேல குற்ற பின்னணி இருக்கு. தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் 40% பேர் கிரிமினல் வழக்குகள்ல ஈடுபட்டவர்களாக இருக்கிறாங்க. அதுவே பாஜக பார்க்கும்பொழுது 16 பேர் வந்து அவங்க குற்ற பின்னணியோட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டான ஒரு குற்ற சம்பவத்துல ஈடுபட்ட நபர்களுக்கு. இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய அவர்கள் மேலேயுமே கிட்டத்தட்ட 9 வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை கொடுத்து அவதூறா பேசினாரு, அதுக்கு ஹிந்து மதத்தை வந்து இழிவுபடுத்துற வகையில பேசிட்டாரு, சனாதன தர்மத்தை வந்து இப்படி பேசுறதுக்கு இவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி நாடு முழுவதும் பல இடங்கள்ல வழக்குகள் போடப்பட்டதுல கிட்டத்தட்ட 9 வழக்குகள் மட்டுமே சனாதன தர்மத்தை வந்து அவதூறா பேசிட்டாரு அப்படின்ற அடிப்படையில வழக்குகள் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டேட்டாவை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் நல்லா தோணுது. லா பிரேக்கர்ஸே வந்து லா மேக்கர்ஸா இருக்கிறதுனால டெமோக்ரஸி எப்பவுமே ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது அப்படின்றது மட்டும் தெரியுது. எப்பவுமே இந்த எலக்டரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது அதுக்கான விதிமுறைகளை இன்னும் மாற்றாம இருக்காம இப்படி கிரிமினல் வழக்குகளோடயே வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு சூழல் வந்து மாற்றப்படாத வரைக்கும் எந்த வகையிலுமே ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா எந்த கட்சியுமே விதிவிலக்கு கிடையாது. எல்லா கட்சியினர் பின்னாடியுமே ஏதோ ஒரு வகையில ஒரு கிரிமினல் கேசஸ் இருக்கு. சோ ஒரு பாலிசியை மேக் பண்ணி சட்டத்தை கிரியேட் பண்ற இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மேலேயே இவ்வளவு குற்ற பின்னணிகள் இருக்கும்போது எப்படி அவங்க வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து நாட்டை சரி செய்வாங்க, எப்படி ஜனநாயகத்தை காப்பாத்துவாங்க அப்படின்ற கேள்விதான் வருது. அதே மாதிரி இந்த கேண்டிடேட்ஸினுடைய அபிடவிட்டை பார்க்கும்போது 22 பில்லியனர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல அசெட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா
ஆவரேஜா வந்து அசெட் வேல்யூ வந்து 1.72 crores-ல இருந்து 5.717 crores வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதும் டேட்டாஸ் மூலமா தெரிய வருது. ஸோ இந்த ஒரு காணொலியை பார்க்கும் பொழுது இப்படி லா மேக்கர்ஸே ஒரு லா பிரேக்கர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களே சட்டத்தை மதிக்காம அவங்க மேல இவ்வளவு கிரிமினல் வழக்குகள் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதிமுகல தொடங்கி இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேகா வரைக்குமே தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேலேயும் குற்ற பின்னணி வந்து இருக்கு. இப்போ வந்து சமீபத்துல வந்து அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. சோ சில தலைவர்கள் மேல குறிப்பா ஒரு ப்ராமினன்ட்டான லீடர்ஸ் மேலேயே இப்படி கிரிமினல் பேக்ரவுண்டோட அவங்க வந்து போட்டி போடுறாங்க அப்படின்றப்போ என்ன தோணுது உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.